ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக். ஸோ இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் கீ ஊற்றிட்டு, நம்ம பிரியாணி ஜாமான் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம். ஸோ அதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதில் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன இன்க்ரீடியன்ட்னால் தக்காளி. ஸோ தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி. ஸோ இது 2யும் நம்ம இந்த ஸ்டேஜில் வதங்கின போது புதினா, கொத்தமல்லியும் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ சாட்டே பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி வதங்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஸோ உங்களுக்கு பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம். ஸோ மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மட்டனை ஒரு 4 விசில் வச்சு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வெந்தக்கப்புறம் நல்லா வேகணும். அதான் ஏற்கனவே மட்டன் வெந்துருச்சு. பட் இந்த மசாலாவோடு அது நல்லா சாட்டே ஆகணும். ஸோ அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், தயிர் 1/2 கப்பு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம தயிர் ஊற்றலைன்னா தேங்காய் பால் ஊற்றலாம். ஸோ நான் இன்றைக்கி தயிர் ஊற்றி செய்கிறேன். தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ தயிர் ஊற்றி தயிர் நல்லா மிக்ஸ் ஆனோடனே எல்லாம் பிளெண்ட் ஆகணும். பிரியாணி கறி, மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு விளக்கு அரிசி வச்சுருந்தோன்னா ஒரு விளக்கு தண்ணி. ஸோ எவ்வளோ அளவு அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டரோ இல்லாட்டி கோல்டு வாட்டரோ, ஹாட் வாட்டர் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கரெக்டாக நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு 2 விசில் வச்சேன். எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.